அகத்தியர் தவம் பண்ண குகை இருக்குது, அகத்தியர் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் அங்கே இருக்குது. இந்த தற்காப்பு கலைகளுக்குள்ளேயும் வந்தாங்கன்னா இந்த மதுவிலிருந்து விடுதலை ஆவாங்க. வணக்கம். லெமோரியா தற்காப்பு கலைக்கல்லூரியிலிருந்து செல்வன். நம்ம இன்னைக்கு பயணம் கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வெட்டு குத்துனா கூட மரியாதையாக தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பண்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய இடம். அவங்க மொழி உச்சரிப்பு அப்படி எதுனாலும் வாங்க போங்க அப்படின்னு பேசுறதுல ரொம்ப மதிப்பு வாய்ந்த நபர்கள் கோயம்புத்தூரில். அந்த இடத்துல நம்ம கலையை பரப்புறதுக்கும் கலையை கொண்டு சேர்க்கறதுக்கும் இது பயணம் போனது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பயணத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா நபர்கள் ஆசான்கள் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பொது சிந்தனை உள்ள நபர்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த டீம் என்ன சாப்பிட்டு பேசினாங்க. நிறைய விஷயங்கள்லாம் நாங்கள் செய்வது முயற்சி பண்ணோம். ஆனால் அது கரெக்டாக செட் ஆகலை. ஏன்னா அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருந்ததுனால ஆளுநர் திசைக்கு இழுக்க பார்த்தாங்க. அதனால் அது செட் ஆகலை. ஆனால் இதை தாண்டி அதே மாதிரி நிறைய நபர்கள் இருக்காங்க. நம்ம ஒற்றுமையாக இருந்து செய்வோம் அப்படின்னா அதே போல ஃபார்ம் 2 சர்டிஃபிகேட் தெரியுங்களா? ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 இந்த மூணும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிடைக்கிறதுக்கு 3 வருஷம் நம்ம ஒற்றுமையாக இருந்து போட்டி இதெல்லாம் நடத்தி காமிக்கணும். மாவட்ட போட்டி நடத்தணும், அதில் ஜெயிக்கக்கூடியவங்களுக்கு மாநில போட்டி நடத்தணும். இதை 3 வருஷமாக டாக்குமெண்டாக யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளோ பேர் அதில் ஈடுபட்டிருக்காங்க, எப்படி நம்ம போட்டி நடத்திருக்கிறோம், யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிச்சவங்களுக்கு எப்படி நம்ம அடுத்த கட்டமாக பரிசு கொடுத்துருக்கோம், இப்படிங்கிறத நம்ம கரெக்டான டாக்குமெண்ட்டாக பார்த்து இதில் வரவு சொல்லுவோம். ஐடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹச்ஆர்னு சொல்லுவாங்க. ஹச்ஆர்னா என்ன தெரியுங்களா? இதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, யாரெல்லாம் பலன் அடைகிறாங்க, எவ்வளோ சம்பளம் கொடுத்தீங்க அப்படிங்கிற அந்த ஹச்ஆர் ஐடி இது எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணோம்னா 3 வருஷம் உள்ளதை கரெக்டாக சப்மிட் பண்ணோம்னா நமக்கு தர முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் இது கிட்டத்தட்ட குறையாமல் 25 மாவட்டத்துக்கு மேலே தான் ஆசான்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிறந்த பேச்சாளர் நல்லா தெரியும். நிறைய இடங்களில் பேச்சு வந்ததுனால சுருக்கமாக உங்களை பற்றியே சொல்லி உங்கள் கூட வரவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படி பண்ணிங்கன்னா நம்ம ஒரு புரிதல் கிடைச்சிடும். இது ஒரு ஷேரிங் தான். நான் ஒரு கருத்து சொல்லுவேன், நீங்கள் ஒரு கருத்து சொல்லுவீங்க. இதில் எது சிறந்த கருத்து தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். அதனால் நீங்கள் ஒரு சில வார்த்தைகளில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக கராத்தே, சிலம்பம், ஜூடோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம், சொல்லிங் பண்ணிட்டுருக்கோம். குடும்பப்பாளையத்தில் என்னோட கிளாஸஸ் இருக்குது. அது போக வெளியே ஒரு 20 வருஷத்தில் நானும் கிளாஸஸ் இருக்குது. கோயம்புத்தூர் சரணமுட்டி, குறும்பலம், பிளம்புரி அது போக அதிகமொழியும் நான் கொஞ்சம் மாதத்துக்காக ஆன்லைனில் கற்றுட்டு இருந்தோம். அப்படி தான் பழக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கோகுல் கிருஷ்ணன். என்னோட டீம் மீள் கலனி சிலம்பம் காந்தி பார்க்கில் தான் எடுத்துகிட்ருக்கோம். 6 வருஷமாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். 10 வருஷம் உருளம்பேட்டையில் ஜீவா சிலம்பம் அவங்க பழகிட்டு இங்கே 6 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ இவர் என்னோட ஃப்ரெண்டு ஜெயபிரகாஷ் 6 வருஷமாக என் கூட இருக்கார். இப்போ இவர் ஒரு கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்மக்கிட்ட ஒரு 500 குழந்தைங்களுக்கு மேலே பழகிட்டு இருக்காங்க. ஸோ 1000க்கு மேலே படிச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ தான் நாங்கள் ஸ்கூல்ஸில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 ஸ்கூலில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட பிரான்ச்சஸ்னு பார்த்தீங்கன்னா காந்தி பார்க், பீலமேடு, பேரூர், இந்த 3 இடத்துல எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ப்ரைவேட் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் முழுக்க சிலம்பம் மட்டும்தான் நாங்கள் பேசிட்டுருக்கோம். கூகுள் மாஸ்டர் இப்படி தான் கற்றுக்கிட்டது. இவர் தான் ஆசான். எனக்கு நான் கற்றுக்க ஆரம்பிச்சுட்டு அதே கிளாஸ்லேயே நானும் ஆசானாக கிளாஸ் எடுத்துருக்கேன். தேங்க்யூ. என் பேர் மனோஜ்குமார். செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சிலம்பங்கிற தற்காப்பு கலைங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நான் ஒரு ஆர்மியில் ஒரு கேப்டனாக போகணுன்னு இந்த தற்காப்பு கலையில் கற்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த தற்காப்பு கலையை தான் நான் கற்றுட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம் ஆறுமுக தேக பயிற்சாலையில் நான் இருக்கிறேங்க.
அந்த தேகப்பயிற்சி சாலையிலேருந்து எங்கள் ஆசானுன்ட்டு எனக்கு வந்து ஒரு 2-3 கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னை சேர்த்து விட்டு நான் ஒரு ஆசானாகி எனக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காப்புல. குரு ஸ்ரீ சுப்ரமணிய சுவாமிகளின் தேகப்பயிற்சி சாலை எனக்கு கொடுத்த பேருங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் எடுத்துருக்கிறேங்க. எனக்கு இப்போது ப்ரைவேட் ஸ்கூல் 2 ஸ்கூல் இருக்குதுங்க. மான் சிஸ்டர் ஸ்கூலில் நான் தான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. கவர்மெண்ட் ஸ்கூலும் நான் தான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. சிலம்பம் கற்றுக்கிட்டு அடிமுறை வந்து லெமோரியா ஃபவுண்டேஷன் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து இப்போ சோமபுரத்தில் பிரான்ஸினுடைய கடைசி எண்டு இதுதான் லெமோரியாவில் கிளாஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். இப்போ ரெகுலராக வந்து இதில் ஆன்லைனில் கிளாஸ் கற்றுக் எங்கள் ஆசான் வந்து கார்த்தி மாஸ்டர் காம்பவுண்ட் ஸ்டே. தென்னந்தி பாரம்பரிய சிலம்பம் இருக்கிறதோட நான் வந்து அது இல்லாமல் கராட்டே சிலம்பம் யோகா ஒரு ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிறோம். ப்ரைவேட்டாக ஒரு ஸ்கூல்ஸ் மேலே எடுத்துக்கிறோம். 1000 மாணவர்களுக்கு மேலே எங்கள் டீம் இருக்குது. என் பேர் கார்த்திக், சிலம்பம் ஆசானாக திருப்பூர் மாவட்ட சிலம்ப டெக்னிக்கல் டைரக்டர். சிலம்பம் கிளாஸ் ப்ரைவேட்டில் எடுத்துட்டு எல்லாமே டீச் பண்ணிட்டுருக்கோம். சார் கஷ்டம் எனக்கு பேர் ஞானசேகரன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா சிலம்பம் வந்து அடிமுறை வகுப்பில் வளர்த்தோம். நான் ஒரு 20 ஆண்டுகளாக பயிற்சி எடுத்துருக்கோம். எனது ஆசை பேர் வந்து குரு கருப்புசாமி. சிலம்பத்தோடு சேர்ந்து படை, பெருமரசு, கட்டக்கா பட்டதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அரசு பள்ளி என்னோட அடி இதுவாக கவனம் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் தான் நான் சொல்லுவேன். அது இல்லாமல் தனியார் பள்ளிகளும் எடுத்துருக்கோம். அடிமுறை வகுப்பு சேர்ந்து அதையும் கொஞ்சம் அடிமுறை ஐயாயிரம் தான் கற்றுக்கிட்டோம். இந்த அடிமுறையை வந்து நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு மாணவர்கள் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் எங்களை சார்ந்தவர்களும் அது கேட்குறாங்க, நிறைய கேட்குறாங்க. அதனால் எங்கள் பையனும் உங்களோட தொடர்புக்கு தொடர்பு நடத்துகிறோம். அடுத்த கவனம் இது வந்து எங்கள் மாணவர்கள் கவிஞர் மாட்டு சிறப்பாக விளையாடுவாங்க. நிறைய பக்கம் மாட்டு முன்னாலே ஒரு இது பேர் வாங்கியிருக்கு. சத்தியம் இப்போ அடுத்த 1ஆம் ஆண்டு மாணவனுக்கு கல்லூரி மாணவன் போகிறாரு. அடுத்த ஹரிஸ் 12ஆம் வகுப்பு மாணவன். அது அஜய் அவர் வந்து 9ஆம் வகுப்பு மாணவன். இவர் வந்து 11ஆம் வகுப்பு மாணவன். எல்லாருமே வந்து சிறப்பாக செய்யக்கூடிய சிலம்பம் சொல்லுவார். எல்லாமே எல்லா பயிற்சியும் நான் வந்து இங்கே கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. நான் வந்து சதுரகிரி மலை அடிவாரத்தில் கும்பமலைக்கு பக்கத்தில் அகத்தியர் தவம் பண்ண குகை இருக்குது. அகத்தியர் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் அங்கே இருக்குது கும்பமலையில். அந்த இடத்துல ஒரு குடில் அமைச்சு சிவன் கோயில் வச்சு ஒருத்தர் பூஜை பண்ணிகிட்ருக்காரு. அங்கே வந்து நான் அகத்தியர் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு அகத்தியர் பவனம் அறக்கட்டளைன்னு ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே டெய்லி அன்னதானம் போயிட்டுருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு முருகன் கோயிலில் நடக்கும். அமாவாசை அன்னைக்கு சதுரகிரி மலை அடிவாரத்தில் நடக்கும். அதுபோக டெய்லியும் அன்னதானம் போயிட்டுருக்கு. நான் இந்த கலையை இன்னைக்கு தான் இந்த ஒரு 1 மந்த்தாக தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். இதில் ஐயா கூட சேர்ந்து நானும் பயணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். என்னுடைய உதவி முடிந்த அளவு எல்லாத்துக்கும். என் பெயர் சூர்யாசாமி. அகஸ்தியர் சித்தர் ஆன்மீக அறக்கட்டளை வச்சு தமிழ் முறைப்படி வேள்விகள், பூசைகள் இங்கே இது பண்ணிவிட்டு, அது இல்லாமல் பல ரகசியமும் ஒரு சில எல்லாம் இறை வழிபாடு தான். ஐயாவோடைய தொடர்பு கிடச்ச அம்மா மூலிமா கிடச்சிது. நம்மளும் இந்த கலையை நம்மளால் முடிஞ்சது வெளியில் கொண்டு வந்துட்டு கூட இருந்து உதவி முடியும். இது கோழிராஜ். நான் வந்து இந்திய மிலிட்டரியில் இருந்தேன். நான் டிசைன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு 10 தொழில் எனக்கு தெரியும். டொமஸ்டிக் சர்வீஸு, இண்டஸ்ட்ரியல் வைண்டிங், மோட்டார் வைண்டிங், இண்டர் வைண்டிங் நிறைய பண்ணதுனால எனக்கு ஃப்ளைட்டுகளில் என் ஃபேமிலிக்கு இருந்த இலவசம் இருப்பாங்க. அது தொழிலை வந்து இளைஞர்களுக்கு சொல்லித்தரலாம், ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. அண்ணாமலை கூட 3 லட்சம் கொடுத்துருக்கு.
கூப்பிட்டுருக்காங்க. ஆனந்தியம்மா மேடமுடைய தேவை சர்வசார அனுபவம் இந்த மெமோரியலுக்கு வந்து சொல்லித்தரக்கூடிய ஒரு இதில் வந்துட்டு யோசிக்கிறோம். வணக்கம், என் பேர் நிர்மலா மாதாஜி. நான் கோயம்புத்தூரில் மனநல காப்பகம் வச்சு நடத்திட்டுருக்கேன். மூளை வளர்ச்சி இல்லாதவங்க, மனநோயில் பாதிக்கப்பட்டவங்களை எல்லாம் வச்சு பராமரிச்சுட்ருக்கோம். இந்த கலை வந்து எவ்வளோ முக்கியமானதுங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனால இதை நம்ம கொண்டு வரணும். அதாவது ஃப்யூச்சரில் வந்துட்டு எல்லாம் மதுவுக்கு அடிமையாகி மாண்டு போய் இந்தியா இளைஞர்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணி இது ஒரு நூதனமான ஒரு போர்க்களத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து இந்த கலையின் மூலமாக அது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லி திருந்ததை விட தானாக உணர்ந்து அதிலிருந்து விடுபட்டு ஆன்மீகத்துக்குள்ளேயும் இந்த தற்காப்பு கலைகளுக்குள்ளேயும் வந்தாங்கன்னா இந்த மதுவிலிருந்து விடுதலை ஆவாங்க. இந்த நாட்டையும் காப்பாற்ற முடியும், அவங்கவுங்க வீட்டையும் காப்பாற்ற முடியும், ஆரோக்கியமாக இருப்பாங்கங்கிறது என்னோட ஆழ்ந்த மனதில் இருக்குது. அதை நீங்கள் உங்கள் மூலியமாக நாங்கள் வெளியே கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறோம். ஏன்னா இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் உங்களை வளர்க்கறதுக்கு எங்களால் முடிஞ்சது என்னவோ அதை எங்களால் பண்ண முடியும். எல்லோரும் நல்லா வளரணும், நாட்டை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கய்யான்னு தான் நாங்கள் கேட்குறோம். தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு நிறைய செய்தி இருக்குது. இருந்தாலும் நான் வந்து இந்த கலையை பற்றி நல்லா புரிய வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு 3 விஷயமா அதை பேசலான்னு இருக்கிறேன். ஒன்று, இந்த கலையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே வந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கலையை பற்றிலாம் நல்லா தெரியும். ஆனால் கலையை கரெக்டாக இன்னொரு ஆள்கிட்ட சொல்ல தெரியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயம் தெரியாது. ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கலையை ரசித்து இன்னொரு ஆள்கிட்ட சொன்னாதான் அது வந்து அழகாக இருக்கும். அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அது நிறைய விஷயம் புரிய வைக்கணுங்க. முதல்ல நம்ம கலையை பற்றி, கலையோட டெப்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். அதுக்கு பிறகு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு செய்தி. அதை தாண்டி அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ரொம்ப, இதை தாண்டி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டம், ஒரு ஃபார்முலா, இது எல்லாமே நாங்கள் பக்காவாக வச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி நம்ம ஒத்துமையாக தமிழ்நாடு முழுக்க ஒரு நெட்வொர்க்கை கட்டி அமைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இது எல்லாமே சாப்பிட்டோம். இதை முறைப்படுத்துறது எப்படி, இதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆசான்கள் வாங்கிட்டு இன்னைக்கு இந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 30 ஆசான்களுக்கு மேலே தகவல் கொடுத்தோம். ஆனால் வந்தது பாதி வரலாம். கடைசி நேரத்தில் நிறைய பேர் ஃபோன் எடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆசான்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன முறையாக கூப்பிடலை, என்ன வந்து எனக்கு கரெக்டான தகவல் தரல அப்படின்னு சொல்லி. இல்லை, ஒரே ஒரு சின்ன கொஸ்டின், இதில் எல்லாத்துக்குமே நம்ம கலையை அடுத்த வளர்க்கணும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கு தான் நம்ம புரியும். அதுக்கு இதெல்லாம் செய்யப்போம். அவ்வளோ இல்லை, அதில் ஜூடு, கராத்தா இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இதோட அடிப்படை வந்து இங்கே தான் உருவாயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சித்தர்கள் உருவாக்கின விஷயம் தான் அது அங்கேருந்து தான் கலரியாகவே மாறினாங்க. கேரளாவில் கலரியிலிருந்து தான் மற்ற நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் வேறு மாதிரி போயிருக்கு. இப்போ இதை வந்து இங்கே இவங்க சொல்ல தாய் கழகம் லெமோரின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. தாய் கழகம் என்னென்னா தமிழ்நாடு தான் பேஸாக இருக்குது. அப்போ நம்ம இந்த விஷயத்தை கொண்டு போனோம். ஏற்கனவே நீங்களாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஏற்கனவே பண்ணுற ஒரு ஸ்டைல் இருக்கும், இந்த ஸ்டைலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். அது கொஞ்சம் ஃபாரின் ஸ்டைலில் இருக்கும், இது வந்து நம்மளோட கலாச்சாரத்தில் கலந்துருக்கும். ஆனால் இது வந்து வலுவாக கொண்டு போகணும். இது எப்படி கொண்டு போகணும், என்ன பண்ணணும், அதுக்கு தான் இந்த டீம் இருக்குது. இப்போ அறிமுகம் மட்டும் தான் ஆரம்பிக்கணும். அடுத்தடுத்த விஷயத்தில் ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே உங்கள் மாணவரை கூப்பிடலாம். அவங்ககிட்ட அவங்க பேசலாம். இப்போ நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் வச்சிங்கன்னா ஒரு 50 பேர் 20 பேர் 25 பேர் கூப்பிடலாம். அப்போ அவங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம சுலபமாக சொல்ல முடியும். அதில் நல்லா அருமையாக பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இவங்க நேரடியாக இதில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் இவங்களோட கழகத்துக்குலாம் நம்ம உள்ளே வரலாம். அவங்களுக்கு யார் யார் ட்ரஸ்ட்டில் என்னென்ன பண்ணணும், இந்த இடத்துல என்னென்ன பிரிவு நம்ம செய்ய முடியும், யார் யாருக்கு என்னென்ன உதவி செய்ய முடியும், இது எல்லாமே நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த விஷயத்துக்கு என்ன உதவி வேணும், இல்லை நீங்கள் என்ன உதவி பண்ண போகிறீங்க, இதை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்குண்டான ஏதாவது சூழ்நிலையில் அமைச்சதுன்னா மறுபடியும் ஒரு மீட்டிங்கை நம்ம போடுவோம். சரிங்களா?
முதல் பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனாதையாக இறந்து போகிறவங்களை எடுத்து அடக்கம் பண்ணுறது எனக்கு ஒன்றாங்க. இது வரைக்கும் ஒரு 5000 பாடிக்கு மேலே எடுத்து அடக்கம் பண்ணிருக்கு. இப்படி சமூக பணி செஞ்சுட்டு இருக்கிற அனுபவமாக ஏன் இந்த கலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தோம்னா, ஏன்னா நம்ம அதுவுக்காக தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணவர், தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணார். 3678 கிலோமீட்டர் தமிழ்நாடு முழுவதும் நடந்தவங்க, கூட சில மாவட்டங்கள் எங்களும் நடந்தவங்க. இப்போ இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு எனக்கு முடியல, என்னால் பல வழக்குகளை தான் சந்திக்க முடியுது. ஆனால் இப்போ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்த தலைமுறைக்கு இந்த கலைகளை கொண்டு பண்ணோம்னா அவனுக்குள்ள தன்னம்பிக்கை வரும், தன் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்ற எண்ணம் வரும். அதே மாதிரி மது போதைக்கு அடிமையாக மாட்டான். ஒரு குருவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை அந்த கலை கொடுக்குது. இப்போ குருவை மீறி அவன் எதுவும் பண்ண மாட்டான். அப்போ அடுத்த தலைமுறை நல்லா வரணும்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க போது, இந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போயிட்டோம்னா நோய் இல்லாமல், மது போதைக்கு அடிமையாகாமல், தன்னம்பிக்கையோடு எங்கள் தாத்தா 120 வருஷம் வாழ்ந்த மாதிரி அடுத்த தலைமுறை வாழணும், வளரணும், இருக்கணுன்றதுக்காக இப்போ இதோட நம்ம பயணிக்கிறோம். கண்டிப்பாக அடிமுறை தினம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மிக பெருசாக கொண்டாடுவோம். உலக அடிமுறை தினம் அன்னைக்கு எல்லாரும் அங்கே வரணும். அங்கே வரும்போது இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்கும் பிறகு தான் நம்ம வரையிறது. அது வரைக்கும் இப்போ வந்து ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலம்பாட்டத்துலேயும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அதை நான் உடனே ஏற்றுக்கணும்னு கேட்டால் ஏற்றுக்க மாட்டேன், இவங்க உடனே ஏற்றுக்கணும்னு கேட்டால் ஏற்றுக்க மாட்டோம். அப்போ நம்ம சேர்ந்து இருந்து ஐயா இதை செய்வோம், இந்த ரூல்ஸ் ஒரு போட்டி நடத்தினா இவ்வளோ நேரம் இத்தனை நிமிஷம் கொடுக்கணும் கண்டிஷனில் இருந்துருக்கோம். இதில் எது சரி எது தப்பு அப்படின்னு நம்ம பேசின பிறகு தான் தெரியும். அப்போ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம ரெண்டாவது பேசிக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கிட்டா நம்ம ஒற்றுமையாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு செயல்படுறதுக்கு நம்ம உண்டான வேலைகளை செய்வோம். சரிங்களா? நம்ம இதை வந்து வேற மாதிரி இப்போ கொண்டு போகணும். எந்த மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, முழுக்க நம்மளோட கலாச்சாரம் சார்ந்து கொண்டு போகணும். ஏன்னா ஆரம்பத்தில் நான் வந்து ஆர்எஸ்எஸோட பிரசிடென்ட் சங்கத்தில் இருக்கிறாங்க, அப்படிதான் இருந்தோம். இப்போ நம்ம அது வந்து வளர்த்த சங்கத்தில் எல்லாருமே சிரமம் பண்ணுறோம். இதில் நம்ம எல்லா நபர்களையும் ஒன்று சேர்க்கறது தான் அதில் முயற்சி. மாணவர்கள், ஆசான்கள், பொது சிந்தனை இருக்கக்கூடியவங்க, இது எல்லாமே நம்ம அதில் சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இருந்தாலும் சின்ன சின்ன சலசலப்பு என்ன அப்படின்னு கேட்டால், ஆன்மீகத்தில் இந்த கலையை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு சின்ன சலசலப்பு வந்தது. எப்படி அப்படின்னு கேட்டால், ஆன்மீகம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் மதம் சார்ந்தது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, ஆன்மீகம் மதம் கடந்தது அப்படிங்கிறத நான் அதில் பேசும்போது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த கலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நம்ம படித்த பிறகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தை சேர்க்கிறது, ஒரு டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. டீம் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிந்தனை உள்ளவங்களும் இருப்பாங்க, எல்லா நபர்களும் இருப்பாங்க. இதில் ஜாதி, மதம், இனம் இது அப்பாற்பட்டு இந்த கலை வந்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு இதில் கூடியிருந்த நபர்கள் எல்லாம் அந்த கருத்தை ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேசி புரிய வைக்கக்கூடிய ஒரு தளமாட்டு இது புரிஞ்சுக்கிறதுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். கலைக்கு மட்டும்தான் சாதி மதம் எதுவுமே இன்னத்தில் வந்து ஒரு சார்ந்து கொண்டு வந்து ஆன்மீக சார்ந்தோ இல்லை ஒரு மத சார்ந்தோ போகும்போது எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். என்னை நம்பி நான் அடிப்படையிலேயே வந்து பசங்க சொல்கிறது, சாதியே வேலை, சாதி பேசாத, மதத்திற்கு பேசாத, நீ மனுஷனர் அப்படிங்கிறது என்னோட குறிக்கோளாக இருக்கும். இல்லை, இந்த அமைப்பு நம்ம உருவாக்குற அமைப்புக்கும் மதமோ ஜாதியோ மொழியோ கிடையாது. கலை கொண்டு போகணும், அவ்வளோதான். இது அடிப்படை வந்து நம்ம கலாச்சார கலை தான், அவ்வளோதான். ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிருந்தேன். ஆன்மீகங்கிறது வேறு, அது அப்படின்னா அது இஷ்டம், மதம் சார்ந்தது கிடையாது. ஆன்மீகம் அது வேறு, அது ஒரு விஷயம். ஆன்மீகம்ங்கிறது அந்த அர்த்தம் நிறைய புரிய மாட்டாங்க. ஆன்மீகம்ன்றோடனே மதம் நினைச்சுக்கிறாங்க எல்லாரும். அதுதான் அதில் உள்ள புரிதல் இல்லாமல். ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொது சிந்தனை, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அதுதான் ஆன்மீகம். நான் வந்து இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறேன் அப்படிங்கிறது ஆன்மீகம். தற்காப்பு கலைகளில் வந்து பெண் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது யார் எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் உள்ள வந்தாலும் அட்டாக் பண்ணுறது யாருன்னா உங்களோட கலைகள் தான். அங்கே கருப்பு சாமியாக ஆயுதங்களை பிடிச்சி நிற்கிறது வந்து உங்களோட கலைகள், நீங்கள் கற்றுக் கொடுக்குற கலைகள் தான். புரிஞ்சுங்களா? நீங்கள் ஏதோ சிரமம் கற்றுக் கொடுக்குறோம், அந்த குழந்தைகளோட ஆரோக்கியம் இருக்குது, அவங்களோட ஃபேமிலியை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படி மட்டும் நினைக்கிறது. 10 பசங்க சேர்ந்து நின்னாங்கன்னா இலையில நின்னா அவன் எவனும் உள்ள நுழைய முடியாது. ஏன்னா அந்த மாதிரி மகத்துவமான பொக்கிஷமான கலைகளை நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. அப்போ
அப்படிங்கிறது அது எப்படி அடுத்த நாட்டுக்கு அது எவ்வளோ அது வரக்கூடாதுன்னா போதி தர்மனை அங்கே சரி எடுத்துட்டு போகணும். புரிஞ்சுங்களா? போகரை எடுக்க முடியல. போகர் வந்து அவர் ஒரு சித்தாந்தம். அவர் வந்து எத்தனை இடத்துல வேணாலும் இருப்பார். இவங்க ஒரு இடத்துல பிடிச்சிட்டு இன்னொரு இடத்துல அவர் தோண்டி வந்து வெளியே வந்துட்டே இருப்பார். ஜெயிலுக்கு பட்டு தம்பி ஓப்பன் பண்ணிட்டு அறுப்பாட்டு வெளியே வர்றாரு. அந்த மாதிரி அதனால அவரை பிடிக்க முடியல. ஆனா போதி தர்மர் வந்து இந்த கலைகளுக்கெல்லாம் ஆசான் அவரை ஈஸியா எடுத்துட்டு நம்ம வந்தது என்ன அப்படின்னு கேட்டா இது எல்லா கலையும் ஒண்ணுதான். நாங்க இது மட்டும் இல்லாம இந்த நோட்டீஸ் வந்த மாதிரி பறையிசை, நாடகம், நடனம், ஓவியம் இதெல்லாம் கூட எடுத்துட்டு போறோம். சரிங்களா? அது கூட நம்ம கலைகளோட சேர்ந்து எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் வந்து வருமானமும் உங்களோட கவர்ச்சியும் கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் அடுத்தது எடுத்து பேசுவோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு போடணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிடுவோம். அவங்க எல்லாரும் கைதட்டு கொடுத்து பாராட்டி கொடுத்துருவோம். அதோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு பேசுவோம். சரிங்களா? ஏன்னா பொருளாதாரத்திலையும் நம்மளை ஒருங்கிணைக்கிறதுலையும் நல்ல ஆர்வமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி கூட நம்மளுக்கு தான் நம்ம கூட வேணும். உங்களோட கருத்து நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஓகே அப்படின்னா முழு மனதோடு நான் சமூக ஆர்வலராக இருந்து சிறப்பாக செயல்படுகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக இந்த அமைப்புல இருந்து ஐயா அவர்களை தலைவராக போகிறோம். இன்னொரு வார்த்தை இப்போ சொன்னார், நீங்கள் எல்லாம் கூட இருங்கப்பா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னார். மிகப்பெரிய வரவேற்பு தமிழர்கள் உணர்வோடு கலை அனைவருக்கும் சொந்தமானது என்ற உணர்வோடு அடுத்த தலைமுறையை நாம் சிறந்து காக்க வேண்டும் என்ற உணர்வோடு அனைவரும் செயல்படுவோம். அதுக்கு ஒரு அனுபவம் உள்ள ஒரு மனிதரை நாம் தலைவராக நாம் தேர்ந்தெடுக்கிறோம். சிறப்பாக வரும். நடைபயணம் நடக்க முடியுமான்னு கேட்டாங்க. நடக்கிறத பேசுமா அதெல்லாம் முடியாதுன்னாங்க. முடியும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கே நாங்கள் உறுதிமொழி எடுத்துருக்கோம். இதை உலகம் முழுவதும் இந்த கலைகளை கொண்டு சேர்ப்பது எங்களால் முடியும்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் உதவி பண்ணீங்கன்னா முடியாதது எதுவுமே இல்லை, முடியுன்றது தான் நம்மளுடைய பாணி. அதனால் நம்ம முடிச்சு காட்டுவோம், தொடர்ந்து செயல்படுவோம். எங்களுடைய பேச்சு மட்டும் அல்ல, செயல்பாடு தேய்ச்சி காட்டி கொள்ளுங்க. அதுபோல் நம்ம இதையும் தேய்ச்சி காட்டுவோம். நாம் அனைவரும் பலத்த கைதல்களோடு இந்த கோவை மாவட்டத்தில் இன்று பூரிக்கமல் ஐயா அவர்களை இந்த கலைக்காக லெமோரியா மர்மா கலரி அறிவுரை உலக கூட்டமைப்பு சார்பாக கோவை மாவட்டத்திற்கு உயர்திருத்தி முத்து சரவணன் அவர்களை செயலாளராக இன்று நாம் அவர்களுக்கு பதவி கொடுக்கிறோம். நாம் அனைவரும் கோவை மாவட்டத்தில் உயர்திரு கார்த்திக் அவர்களை கோவை மாவட்ட துணைத் தலைவராக இருக்கிறோம். முழுமையாக தன்னை அர்ப்பணித்து ஜாதியத்திற்கு அப்பாற்பட்டு இந்த பணிகளை தொடர்ந்து செய்து எங்களுடன் கை கொடுக்குமாறு அன்பு லெமோரியா வன்முறை உங்களை உலக சமைப்பு சார்பாக இன்று கோவை மாவட்டத்தில் தொடர்பட்ட இந்த கூட்டத்தில் உயர்திரு எம்பி ராமச்சந்திரன் அவர்களை கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நாம் அனைவரும் ஜாதிக்கு தொடர்புக்கு அப்பாற்பட்டு இந்த கலைகளை வாழ்ந்த பணிபுரித்து கொண்டுள்ளதை மட்டும் முழு கவனத்தில் செலுத்தி நாம் செயல்படுவோம் என்று செயல்படுவோம் என்று கடைமுறை சார்பாக இன்று கோவை மாவட்டத்தில் நடத்தப்பட்ட போட்டியில் உயர்திரு ஞானசேகர் அவர்களை கோவை மாவட்ட துணை செயலாளராக லெமோரியா அமைப்பு அவர்களுக்கு என்று பொறுப்பு கொடுத்து இந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக எங்களோடு உங்கள் கைகளை இணையுங்கள் என்று கேட்டுக்கொண்டுள்ளதால் இந்த பொறுப்பை கொண்ட ஞானசேகரனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி நவதி மதம் அப்பாற்பட்டு இந்த பணிகளை தொடர்ந்து நாம் செய்வோம் என்று லெமோரியா வர்ண கலை
உலக கூட்டமைப்பு சார்பாக இன்று கோவை மாவட்டத்தில் போடப்பட்ட இந்த கூட்டத்தில் இந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு உயர்ந்து என் கோவிலகிருஷ்ணன் அவர்களை கோவை மாவட்ட பொருளாளராக நாம் கொடுக்கிறோம். இந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தோடு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு முழுமையாக செயல்பட எங்கள் அமைப்பு சார்பாக அவருக்கான பொருளாதார கலைகளை கொடுத்து இந்த கலைகளை வலுப்படுத்தும் வகையில் செயல்பட அனைவருக்கும் வாழ்த்துக்களை உலக கூட்டமைப்பு சார்பாக இன்று கோவை மாவட்டத்தில் போடப்பட்ட இந்த கூட்டத்தில் உயர்வு ஜெயபிரகாஷ் அவர்களை கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக நாம் வரவேற்றிருக்கிறோம். இந்த கலைகளை நாம் முன்னோடு ஏற்படுத்தப்பட்ட கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று அடுத்த தலைமுறைக்கு தன்னம்பிக்கையோடு ஒரு உடல் ஆரோக்கியத்திலும் மதுபோதை இல்லாத நல்ல பழக்கம் உள்ள குழந்தைகளை உருவாக்குவதற்காக இந்த கூட்டமைப்பு தமிழகம் வந்து எல்லா மக்களையும் தேர்வு செய்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களோடு இணைந்து செயல்படுத்துகிறோம். அப்படி ஒரு நிகழ்வில் இன்று ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்று ஜாதி மதத்திற்கு கலைகளை கொண்டு வருவதே எங்களுடைய நோக்கம் வந்து செயல்பட வேண்டும். பதவி சார்பாக இன்று கோவை மாவட்டத்தில் போடப்பட்ட இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு சென்று கொண்டு செல்வதற்கான ஆலோசனையை பெற்றுக்கொண்டு என்னால் முடிஞ்ச பொறுப்புகளை நான் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்படுவேன் என்று கேட்டுக்கொள்ளும்படி திரு கே கந்தராஜ் அவர்களை கோவை மாவட்ட இணை செயலாளராக அவருக்கு நாம் பொறுப்பு வழங்கினாலும் ஒரு வேறு நிமித்தம் காரணமாக அவர் வெளியே சென்றதால் அவருடைய மாணவனான சத்யா அவர்கள் இந்த பொறுப்பான மெமோரியா வர்ணக்கலை அறிமுறை உலக கூட்டமைப்பு சார்பாக இன்று கோவை மாவட்டத்தில் போடப்பட்ட இந்த கூட்டத்தில் அடுத்த தலைமுறைக்கு இந்த கலைகளை கொண்டு செல்லும் நோக்கத்தோடு செயல்பட அனைத்து மக்களை ஒருங்கிணைத்து அந்த நிறுவனத்தில் மனோஜ்குமார் அவர்களை கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்திருக்கிறோம். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இந்த கலைகளை கொண்டு செல்லும் நோக்கத்தோடு நாம் முழுமையாக செயல்படுவோம் என்று உறுதியளித்து பொறுப்பை ஏற்றுக்கொள்கிற மனோஜ்குமார் அவர்களுக்கு வாழ்த்து. கோவை மாவட்ட சார்பாக அம்மாவுக்கு முன்னோடியாக மெமோரியா சிரமக்கலை மட்டுமல்லாத பல கலைகளை உலகெங்கும் கொண்டு செல்லும் செல்வம் ஆசான் அவர்களுக்கு கோவை மாவட்டத்தின் சார்பாக இந்த அன்பாடைய பொன்முடியாக சார்பாக இன்று கோவை மாவட்டத்தில் புறப்பட்ட அந்த கூட்டத்தில் இயற்கை ஆர் கோவிந்தராஜ் அவர்களை கோவை மாவட்ட கௌரவ ஆலோசகராக மெமோரியா அமைப்பாளர்கள் கௌரவ ஆளுநராக அவர் நிறைய பணிகளை இந்த சமுதாயத்தில் செஞ்சிருக்கிறாரு. அவர் 10 தொழில் தெரியும். அந்த தொழிலை 70 வயசுக்கு மேலே உள்ளவர் அந்த தொழிலை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், எனக்கு அதுக்கான வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் கற்றுக்கிட்ட தொழிலை அடுத்தவங்க கற்றுக்கிட்டா அவன் முன்னேறுவான்னு நினைக்கிற இந்த சமூகத்தில் நான் கற்றுக்கிட்டது என்னோடு போயிடக்கூடாது. அவங்க 10 தொழில் தெரியும், எந்தெந்த மாணவர்கள் இருக்காங்களோ சொல்லுங்கள், நான் கற்றுக்கொடுக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு பெருந்தன்மையாக செயல்படக்கூடிய கோவிந்தராஜ் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. அவர்களை நம்ம ஒரு கௌரவ ஆலோசனையாக போகிறோம். அவருடைய தொழில் வளங்களையும் நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற கேட்டுக்கொண்டு அவருக்கு இந்த சான்றிதழை கலந்து கொண்ட ஜெயா அவர்களுக்கு திருமதி ஜெயபாரதி அவர்கள் கௌரவ ஆலோசகராக போடப்பட்டது. நிறைய சமூக பணிகளை செய்துட்டு இருக்கிறாங்கன்னா எங்களுக்கு முடிகளவு ஒத்துழைப்பு கொடுக்குறேன், உதவி பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அது பிரகாரம் செயல்படுவாங்க என்பதை உறுதிப்படுத்தி இந்த பொருளை கோவை மாவட்டத்தில் போடப்பட்ட அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உயர்வு பேசி சிவ
சூர்யா சுவாமி ஐயா அவர்களுக்கு கோவை மாவட்ட கௌரவ ஆலோசகராக பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜாதிக்கும் மரத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல நோக்கத்தோடு அனைவரும் செயல்பட வேண்டுமா கேட்டுக்கொண்டு இப்பதவியை நான் வழங்குகிறேன். அடிப்படை உலக கூட்டமைப்பு சார்பாக இங்கே கோவை மாவட்டத்தில் அற்புதமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி இந்த இடத்த நமக்கு கொடுத்து அருமையான உணவு அந்த மக்களுக்கெல்லாம் கொடுத்து சிறப்பு செய்வது மட்டுமல்லாமல் இந்த கலைகளுக்கு நாங்கள் எப்போதும் துணையாக இருக்கோம் அப்படின்னு இந்த கலைகளுக்கான விளக்கத்தையும் அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களையும் அருமையாக பதிவு செய்து சிறப்பித்த நிர்மலா மாதவி அவர்களை ஒரு கௌரவ ஆலோசகராக எங்களுடைய பணிகளுக்கு நீங்கள் எப்போதும் எங்களுக்கு தலைவராக இருக்கணும்னு ஒரு கௌரவ தலைவராக அவங்கள நம்ம வந்து போட்டுக்கிறோம். அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி மாவட்டம் பூமலூர் கிராமத்தில் சிவகுமார் அவர்களை லெமோரியா அமைப்பு இன்று வந்து கௌரவ ஆலோசகராக கௌரவ தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இப்படி எல்லா மாவட்டங்களிலும் ஒருங்கிணைத்து இந்த கலைகளை வளர்ப்பதற்காக ஐயாவும் ஒரு பங்களிக்க வேண்டும் என்று இந்த கௌரவ தலைவர் பொறுப்பில் அன்போடு இந்த மீட்டிங் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு நம்ம நிர்மலா மாதாஜி முக்கியமான காரணம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கொடுத்து அவங்க ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஒரு ரூம், இது அவங்களுக்கு சொந்தமான இடம் தான், அதில் ஒரு இடம் கொடுத்தாங்க. அப்புறம் எங்களுக்கு தங்குறதுக்குள்ள வசதி பண்ணி தந்திருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நிறைய ஆசான்கள் வந்து நல்ல பேராதரவு தந்தாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். அவங்களும் கூடால சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலையை எல்லா இடமும் கொண்டு போகிறதுக்கு நிறையா திட்டங்கள் வச்சுருக்கோம். குறிப்பாக அங்கே தங்குறதுக்கு உண்டான வசதிகள் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா மாவட்டத்துலேருந்தும் ஒவ்வொரு ஆள் இலவசமாக இங்கே வந்து படிக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம். அவங்க தங்குறதுக்குள்ள வசதி, சாப்பிட்றதுக்குள்ள வசதி. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக சொல்லிக் கொடுக்குறோம் அந்த கலையை. அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 40-50 இடங்களில் வகுப்பு போடுறதுக்கு பார்ட்னர் தேடிக்கிட்டு இருக்கிறோம். இது தாண்டி ஒரு டிவி ஷோ பண்ணுறோம், கின்ன சாதனை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. எங்கள் கூட நீங்கள் எல்லாரும் இணைஞ்சு நிற்கணும் அப்படிங்கிறத கேட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.